ஐயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். நல்லபடியா பாண்டியோடைய கடையை திறந்து வச்சுட்டு வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. அப்ப நிலாவுக்கு ராகவ் கிட்ட இருந்து போன் வருது. நிலா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், சொல்லுங்க ராகவ், என்ன விஷயம்? வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், வீட்டுல தானே இருக்கீங்க? ஷூர் வீட்டுல தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், ஆமா ராகவ் வீட்டுல தான் இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அங்கேயே இருங்க நிலா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், வீட்டுக்கு வரீங்களா, என்ன விஷயம், நீங்க எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் அங்கே வரேன், ஆஃபீஸ் வரணுமா, சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சேச்சா இன்னைக்கு ஆஃபீஸ்லாம் கிடையாது, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் வரேன், வீட்டுல இருங்க, எங்கேயும் வெளியே போயிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நான் கால் பண்ணேன், நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து நீங்க எங்கேயாவது வெளியே போயிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா போனை வச்சிடறாங்க. எல்லாரும் வழக்கம் போல அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ராகவோடைய கார் வருது. வேகமா நிலா வெளியே வராங்க. கூடவே பார்த்தா சேரன், பாண்டி, சோழன், பல்லவன் சொல்லி எல்லாரும் வராங்க. என்ன நீ எதுக்கு இவர் வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், தெரியலடா, கேட்டேன், எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்றாங்க. ராகவ் பார்த்தா கார்ல இருந்து கீழே இறங்குறாரு. கூடவே பார்த்தா தட்டு தாம்பலம் கையில ஒரு பையன்னு சொல்லி தட புடலா பார்த்தா ராகவ் இறங்குறாரு. என்ன நீ, இவர் ஏதோ எங்கேயோ போற மாதிரி வந்திருக்காரு, ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இருக்காரு, கையில தாம்பலம் பழம் பூவு என்னென்னமோ வச்சிருக்காரு, என்ன நீ அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், டேய் எனக்கே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா திருன்னு முழிச்சு பாக்குறாங்க. நடேசன் பார்த்துட்டு வணக்கம் தம்பி, வணக்கம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், வணக்கம் அங்கிள், வணக்கம், வாங்க அங்கிள் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கூப்பிடுவோம். இந்த வரோம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே பார்த்தா நடேசனும் வராரு. இங்கே தட்டு தாம்பலத்தோட ராகவ பார்க்கவும் சேரன், சோழன், பாண்டி எல்லாரும் திருன்னு பார்க்கவும், என்ன எல்லாரும் என்னைய புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், ஐயோ அப்படிலாம் இல்லை, உட்காருங்க அப்படின்னு சொல்லி இங்கே சேரன் பார்த்தா சேரெல்லாம் எடுத்து போடுறாரு. டீ காஃபி என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்றாரு. இல்லை என்ன விசேஷம், வீட்டில் எதுவும் விசேஷமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்லையே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், அப்புறம் என்ன ராகவ், பூ பழம் ஸ்வீட்டு என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இங்கே முன்னாடியே நீங்கள் வந்திருக்கீங்க தானே, ஏதோ தடவை வந்திருக்கிற மாதிரி, தடவை வந்தால் கூட இவ்வளோ வாங்கிட்டு வருவாங்களான்னு தெரியல, என்ன ராகும் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்கவும், ஓ அது வந்தா அப்படின்னு சொல்லி ராகவ் பார்த்தா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தயங்கி மென்னு முழுங்கவும், சேரன், சோழன், பாண்டி, நிலா எல்லாரும் பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அது இந்த பின்னாடியே அம்மாவும் அப்பாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், அம்மா அப்பா வராங்களா, என்ன ராகவ் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நிலாவும் கேட்கவும், சோழனுக்கு பார்த்தா லைட்டா ஒரு சந்தேகம் வருது. இவன் நடந்துக்கிறதும் சரியில்லை, கையில தட்டு தாம்பலம் வேற கொண்டாந்துருக்கான், பின்னாடி அம்மா அப்பா வராங்கன்னு வேற சொல்றான், இவ வேற அன்னைக்கு இவன் முன்னாடி என்னைய கசின்னு வேற சொன்னா, இவன் என்ன எண்ணத்துல இங்க வந்திருக்கான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா உள்ள பக்குன்னு இருக்கு, என்னத்த சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சோழன் திருன்னு முழிக்கவும், அப்பதான் ராகவ், கொஞ்ச நேரம் எல்லாரும் வெயிட் பண்றீங்களா, இப்ப அம்மாவும் அப்பாவும் வந்துருவாங்க, அம்மா அப்பா வந்ததுக்கு அப்புறமா அவங்களே எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், அப்பதான் நிலா பார்த்து அவசரப்பட்டு, ராகவ் உங்களுக்கு கல்யாணமா, பத்திரிகை வைக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இங்கே ராகவ் பார்த்தா ஒண்ணுமே புரியல. ஐயோ கல்யாணம் தான், ஆனா எனக்கு இப்ப கல்யாணம் இல்லை, கல்யாண விஷயமா தான் வந்திருக்கேன், சரி எதுக்கு நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நீங்கள் எல்லாரும் ஒரே கன்ஃபியூஸாக இருக்கீங்க, அங்கிள் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ராகவ் நடேசன் பக்கத்தில் போய், அது அங்கிள் உங்கள் சொந்தக்கார பொண்ணு தானே நிலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், என்னது சொந்தக்கார பொண்ணா, மருமகளை சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்கிறியா, ஆமாம் சொந்தக்கார பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன்னு பார்த்தா சொல்லவும், ஆமாம் அங்கிள், அது நிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன், அதுக்காகத்தான் தட்டு தாம்பலத்தோட நேரடியா பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், அம்மாவும் அப்பாவும் பின்னாடி கார்ல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டுன்னு பார்த்தா ராகவ போட்டு உடைக்கவும், வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. சோழனுக்கு பார்த்தா உசுரே இல்ல, திருன்னு முழிச்சு போய் நிக்கிறாரு. பத்தாவதுக்கு பயங்கரமா கோபம் வேற வருது. எல்லாரும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி, என்ன இவர் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்க்கவும், நடேசனுக்கு அதுக்கு மேல கோபம் ஒரு பக்கம், அதை விட அதிர்ச்சி ஒரு பக்கம், இவன் இப்படி புரிஞ்சுக்கிறாம இருக்கானேன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து நடேசன் ஒரு மாதிரி திருன்னு பாக்குறாரு. என்ன அங்கிள் எல்லாரும் ஏன் உங்க முகமெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், நிலா எனக்கு புரியுது, இனி தப்பா அதுவும் எடுத்துக்கிறாதீங்க, உங்களை தடவை எப்ப கம்பெனியில பார்த்தேனோ அப்பயே உங்களை எனக்கு பார்த்ததுமே பிடிச்சு போயிருச்சு,
அதுக்கப்புறம் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் முன்ன பின்ன எந்த பொண்ணுகிட்டையும் லவ்லாம் ப்ரொபோஸ் பண்ணதே கிடையாது. அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அம்மா அப்பா கிட்ட வீட்டில் சொன்னேன். அம்மா அப்பாவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நல்ல நாளாமே. அதான் அம்மா அப்பா தான் பொண்ணு கேட்க போகலான்னு சொன்னாங்க. நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் முன்னாடி அவசரப்பட்டு வந்துட்டேன். அதான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் சோழன் பார்த்தா கொந்தளிச்சு போய் நிக்கிறாரு. இவனை அப்படியே அடிச்சு மூஞ்செல்லாம் குடைச்சிடாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்பட்டு பாக்குறாரு. நிலா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ராகவ், நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், சொல்லுங்க நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், இங்கே பாருங்க ராகவ், எனக்கு இப்போத்தட்டிக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஏற்கனவே திவ்யா கிட்டலாம் சொல்லியிருக்கேன். இப்போத்தட்டிக்கு கல்யாணத்தை பற்றி யோசிச்சு பார்க்குற மைண்டெல்லாம் எனக்கு கிடையாது. இன்னும் ஒர்க் பண்ணணும், இதுக்கு மேலே படிக்கணும், இன்னும் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமா தான் என் லைஃப்பை பற்றியே நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்போ தான் சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ஒரு வார்த்தைக்காவது எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இந்த நிக்கிறானே இவன் தான் என் புருஷன் இவளுக்கு சொல்ல தோணுதான்னு பாரு. ஏதோ படிக்கணுமா, அச்சீவ்மெண்ட் இருக்கான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா பட்டுன்னு வெளியே போயிட போறேன். கல்யாணம் ஆனன்ற விஷயத்த மறைச்சதுனால தானே இப்படிவே வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தா எவன் வந்து வீடு தேடி பொண்ணு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்பதான் நடேசன் யோசிக்கிறாரு, இது இப்படியே சரிப்பட்டு வராது. இந்த பிள்ளை சொல்லாம இருந்தா இந்த பையன் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்து வளர்த்து இந்த பையனுடைய வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி நடேசன் யோசிக்கிறாரு. இங்க பாருப்பா தம்பி, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நீ என்ன நினைச்சியோ ஏது நினைச்சியோ எங்களுக்கு தெரியாது. நீ நிலாவை பொண்ணு கேட்டு வந்ததெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா நிலாவை பத்தி உனக்கு முழுசா தெரியல. அதை நானே சொல்லிடுறேன். இங்க நிக்கிறாள சோழன், இவன் வேற யாரும் கிடையாது, நிலாவுடைய புருஷன். நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. போதுமா? இந்த பிள்ளைய நீ பொண்ணு கேட்டு வந்தது இப்ப சொல்லு, சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இங்க ராகவ் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், அட ஆமா தம்பி, நீ இந்த பொண்ணு கேட்டு வந்திருக்க, அதெல்லாம் சரி, இந்த பொண்ணு மேல விருப்பப்பட்டிருக்க. ஆனா உண்மையான நிலவரம் இதுதான். இவங்க 2 பேத்துக்கும் எப்பயோ ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருச்சு. இவங்களுக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட 7-8 மாசத்துக்கு மேல ஆச்சு. அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லலைன்னா புதுசா ஊருக்கு வந்திருக்கான், வேலை பார்க்கணும், அதனால கூட மறைச்சிருக்கலாம். மற்றபடி இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தம்பி. இந்த ஆசைய உன் மனசுல இருந்து இதோட அழிச்சிரு. இனிமேல் என் மருமகளை தொந்தரவு பண்ற வேலையோ லவ் அது இதுன்னு சொல்லிட்டு என் மருமக நிலாவை நீ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், நிலாவும் பாக்குறாங்க. சேரன், சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராகவுக்கு என்ன பேசுறனே தெரியல. அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு. கண்ணெல்லாம் கலங்கி போய் கண்ணீரே வர மாதிரி நிக்கிறாரு. சரி சார், சாரி சார், தப்பு தான், நிலா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்த கையோட தட்டு முட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க காருக்கு வந்துடுறாரு. கார்ல பார்த்தா ஏறி உட்காந்துட்டு ராகவுக்கு கண்ணே கலங்குது. நிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு.